ஆம்ஸ்ட்ராங் மனைவிக்கு எதிராக பகுஜன் சமாஜ் வழக்கு. பரபரக்கும் அரசியல் களம். வணக்கம் செய்திப்புணல் நேயர்களே. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில செயலாளராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அவருடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாள் கடந்த ஜூலை 5ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நினைவேந்தல் சங்கமமாக நடந்தது. தென்னிந்திய புத்த விகார் தலைவரும் ஆம்ஸ்ட்ராங் மனைவியுமான பொற்கொடி தலைமையில் அமைதி பேரணி காலையில் நடந்தது. அதனைத் தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் சிலை திறப்பு விழா நடந்தது. நினைவேந்தல் மலரும் வெளியிடப்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் நினைவிடத்தில் கட்சித் தலைவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். பின்னர் ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் என்ற புதிய கட்சியை அறிவித்தார். கட்சி பெயர் கொடியை அறிமுகம் செய்த பொற்கொடி 32 அடி உயர கம்பத்தில் கொடியேற்றினார். யானை தனது துதிக்கையில் பேனாவை பிடித்து எடுத்துச் செல்வது போல உள்ள நீலம் வெண்மை நிறத்திலான கொடியை அறிமுகப்படுத்தினார். இந்த நிலையில் தாவேக கொடியில் யானை சின்னம் தொடர்பான வழக்கின் விசாரணை இன்று சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் இன்று நடந்த நிலையில் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் தொடங்கிய கட்சியின் கொடியிலும் யானை படம் இருப்பதாக தாவேக சார்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. அதற்கு எதிராகவும் வழக்கு தொடரப்படும் என பகுஜன் சமாஜ் தரப்பு பதிலளித்தது. இதற்கிடையே இந்த வழக்கின் விசாரணை வரும் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்திப்புணலுடன் இணைந்திடுங்கள்.